மனமகிழ்ச்சியான இந்த காலை பொழுதுக்காக நன்றி எடுக்கிறோம் சுவாமி. இந்த வருடாந்திர நன்றி செலுத்தும் பண்டிகைக்காக இந்த ஆராதனை நாங்கள் பங்கு பெற கர்த்தர்கள் அன்பிலிருந்தும் தொலைதூரமிலிருந்தும் அழைத்து வந்த தயவுக்காக நன்றி எடுக்கிறோம். வழக்கம் போல நாங்கள் நடத்த இயலாவிட்டாலும் ஆண்டவருடைய கிருபையோடு, ஆண்டவருடைய ஒத்தாசையோடு, ஆண்டவருடைய அன்போடு இந்த ஆராதனை நாங்கள் இருக்கிறதோடு சிறப்பாக நடத்த முடியும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரியும், வந்து கொண்டிருக்கிறவரையும் ஆசிரியும், தவிர்க்க இயலாத சூழ்நிலையினால் வர தடைப்பட்ட 65 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களையும் எங்களது அன்புக்குரிய சின்னஞ்சிறு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசிரியக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நன்றி உணர்வோடு என்ன கொண்டு வந்திருக்கிறார்களோ சிறைத்திருக்கிறார்கள், செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டதற்காக சோதனை நாராயணன் முழுமையான பொறுப்பை ஆண்டவராக நீத்தாமை எடுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் தாய்ப்பணிந்து கொண்டாடுகிறோம் தந்தை. நம்முடைய காலை வழிபாட்டு காரணமாக நம்மளை எழுதியிருப்போம். முதலாவது பாடல் இசை கொடுத்து நின்றவனமாகவே தென்னிந்திய திருச்சபையின் இறை வழிபாட்டு நூலிலுள்ள காலை மாலை ஆராதனை முறைகளின் 3ஆம் ஆராதனை முறையை நாம் அனுசரிப்போமாக. கடவுளை தொழுவோம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்திடலாம். ஒரு திருவசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது ஒரு அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும், ஒரு கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே. ஆமென். பாவ அறிக்கை நாம் இன்னமனமாகவே ஒரு சில வினாடிகள் அமைதியான ஆலயத்திலே முற்றிலுமாக நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்படைப்போமாக. நாம் ஒவ்வொருவரும் அறிந்து செய்த தவறுகள், நாம் ஒவ்வொருவரும் தெரியாமல் செய்த தவறுகள், நாம் ஒவ்வொருவரும் வேண்டுமென்றே செய்த தவறுகள் எல்லாவற்றுக்காகவும் நம்மை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒட்டுமொத்த மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்வோமாக. இரண்டாம் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் இணைந்து எடுப்போம். நாங்கள் நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் பெரும் குற்றமாக பாவம் செய்திருக்கிறோம் என்று
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வவல்லமையுள்ள கடவுளும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று கடவுளை மன்றாடுகிறோம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, எங்களுக்கு இறங்கி எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னியும், நன்மையானவற்றில் எங்களை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி நித்திய ஜீவனை அடைய செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே, ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாகி நாங்கள் சகல பாவங்கள் வர சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதியான மனத்தோடு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளச் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே, ஆமென். சபையார் அமரோம். முதலாம் திருமறை பகுதி வாசிக்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் முடிய. நீதிமொழிகள் 19:17 முதல் 23. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்பிக்கையாக இருக்க மட்டும் உன் மகனை சிக்ஷை செய். ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்ப வேண்டாம் ஓட்டாது. கடும் கோபி ஆக்கினிக்குள்ளானவன். நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்பிக்க வேண்டியதாய் வரும். உன் அந்திய காலத்தில் நீ ஞானபூர்வனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலை நிற்கும். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. பொய்யனை பார்க்கிலும் தரித்திரம் வாசி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது என்றார். கர்த்தர் நாம் அனைவருமாக எழுந்து நின்று நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக ஒருங்கிணைந்து அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கன்னியாகுமரியில் பிறந்தார். வந்துவிடத்தின் காலத்தில் பாடுபட்டு செய்திடாரண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தவர்களை எழுந்திருந்தார். அரவணைத்து ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்த்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழந்த மரித்தவரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரத்திலும் நித்தியம் விசுவாசிக்கிறேன். ஆமென். கடந்த வாரத்திலே நம்முடைய ஆலயத்தினுடைய ஆலய பிரதிஷ்டை நாள். அதுக்குரிய சுருக்க ஜெபம். எல்லாம் வல்ல கடவுளே, போர்த்தலுக்குரிய திருமைந்தன் எருசலேம் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு சென்று அவ்விழாவை தூய்மைப்படுத்தினாரே. விண்ணிலிருந்து எங்கள் மேல் அருள் வளத்தை பொழிந்தருளும். தூய்மையே உமது ஆலயத்திற்கேற்ற அணிகளை ஆகியால் நாங்கள் உமக்கு உகந்தும் தூயதும் உயிருள்ளதுமான ஆலயமாக வழங்க செய்யும். உமது திருமைந்தனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்நன்மைகளுக்காகவே மன்றாடுகிறோம். ஆமென். வருடாந்திர தோத்திர பண்டிகையுடைய சிறப்பு பிரார்த்தனை. எல்லாம் வல்ல நித்திய கடவுளே, பூமியின் நற்பலன்களை அதன் காலத்தில் எங்களுக்கு ஈவாக அளிக்கிறவரே, நாங்கள் அவைகளை உமது மேன்மைக்கென்றும் தேவைப்பட்டவர்களின் உதவிக்கென்றும் எங்கள் நலத்திற்கென்றும் பயன்படுத்த அருள் புரியும். இந்நன்மையை விண்ணிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு உயிரிழக்கும் ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் உமக்கும் தூய ஆவிக்கும் எல்லா புகழும் மேன்மையும் அனைத்திடமும் உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து நாம் மன்றாட்ட ஜெபங்களை ஏறெடுப்போமாக. அமைதியான ஆலயத்திலே முதல் சில வினாடிகள் நம்மை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே முற்றிலுமாக ஒப்படைப்போமாக. 11ஆம் நாள் அக்டோபர் மாதம் இந்த
10வது மாதத்தில் 2020 ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உயிர்ப்பிச்சை தந்து இந்த நாளில் இந்த ஆலயத்துக்கு காலடி எடுத்து வைக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய அன்பு பிள்ளைகள் வர முடியாத சூழ்நிலைக்காக வருந்துகிறோம். சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். கர்த்தருடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது சொன்னீர்கள் சுவாமி. இந்த காலச்சூழல்கள் மாறி எங்கள் பிள்ளைகளோடு நாங்கள் முழுமையாக ஆதாரிக்கும் வாய்ப்பு ஆண்டவர் தந்திட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிற யாவருக்காகவும் ஜெபிப்போம். 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வரக்கூடாது என்ற சட்டத்தின் அடிப்படையிலே அதை மதித்து வராமல் இருந்தாலும் நிச்சயமாக உள்ளங்களுக்கு இருக்கும் என்று சந்தேகம் என்று உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். அவருக்கு ஆதரவையும் தேர்தலையும் தைரியத்தையும் பலனையும் தந்து யூடியூப் வழியாக வருகிற இந்த ஆராதனை அவர்கள் கேட்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கு எந்த தீங்கும் வராமல் சரீர சொல்வர் ஜீவனை தந்து ஆண்டவர் வழி நடத்தியத வேண்டும் என்று வேண்டுதல் செய்வோம். ஆண்டை மூலமாக படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். காலங்கள் மிக விரைவாக சென்று கொண்டிருக்கிறது. கால சூழ்நிலையில் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆண்டவர் தாமே நம்முடைய சாமானிய ஞானத்தை பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்திட வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய இனதர பந்துக்கள், உற்றார் உறவுகள், அண்மையில் இருக்கிறவர்கள், தொலைதூரங்களில் இருக்கிறவர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்கள், இந்தியாவின் பல பகுதியிலே இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். தேவரை தாமே அவருக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு தெரியும். ஏற்ற வழியிலே நீங்கள் தந்து வழிநடத்திட வேண்டும் என்று நாம் வேண்டுதல் செய்வோம். உடல்நல குறைவாக இல்லங்களில் இருப்போர், மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்போர் யாவருக்காக நாம் ஜெபிப்போம். இந்த சூழ்நிலைகள் மாறி நம் மத்தியிலே மனமகிழ்ச்சியோடு வரும் வாய்ப்பை கர்த்தர் தரப்போவதற்காக நன்றி செலுத்துவோம். தேவை தாம் இழந்த பலத்தை அவர்கள் பெற்றுக் கொடுத்ததாக உதவியுள்ள வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். தாய்மை பெற்றிருக்கும் அம்மாவளுக்காக ஜெபிப்போம். தேவை தாமே ஏற்ற வேலையில் ஏற்ற கனிகள் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை கூர்ந்து கணவன் மனைவி இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆண்டவர் வழிநடத்திட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். கடந்த நாட்களிலே முடியாது என்று கருதின நிலைகளிலே ஆண்டவர் தந்த சரீர சுகம் பெறதற்காக நன்றி செலுத்த வந்திருக்க மக்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதற்கு இதுவே சாட்சி என்று அறிந்து நன்றி செலுத்துகிறோம். மன கிளேசங்கள், மன அழுத்தங்கள், மன பாரங்கள் இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். எந்த விதமான கடின பாடல் ஆனாலும் அதிலிருந்து ஆண்டவர் விளக்கம் தந்து மனமகிழ்ச்சியோடு ஆண்டவர்கள் ஆயுள் தந்திருக்கும் நாட்கள் எல்லாம் மக்கள் உழைக்கவும் பிழைக்கவும் வாழவும் ஆண்டவர் கிருபை கூர்ந்து வழிநடத்திட வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். நாம் அனைவரும் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்த அப்பத்தை இன்று எங்களுக்கு சாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ததுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உங்களுடைய. ஆமென். சபையார் அமர்வோம். நாம் வந்தவனமாகவே 2ஆம் திருமுறை பிரதி வாசிக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனங்கள் முடிய. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன்
தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தில் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாகிருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டத்தை இருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே என்பதே 2ஆம் திருமறை பகுதியை வாசித்து தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நாம் தலைகளை தாத்தி ஜெபம் செய்வோம். இரக்கங்களின் தந்தையே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி எடுக்கிறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தைக்காக உங்களுடைய திருமுகத்தை மட்டும் நாங்கள் ஒத்து நோக்குகிறோம். இது வழிநடத்தும் ஆசீர்வதியும் வராத மக்களுக்கும் வந்திருக்கிற மக்கள் வழியாக செய்தி சென்றடையத்தக்கதாக கிருபித்தார். இந்த வசனங்கள் எங்களை தொட கிருபித்தார். இயேசு கிறிஸ்துவின் தாழ்கிழந்து கொண்டாடுகிறோம் தந்தையே. அன்பான திருச்சி மக்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே இந்த வருடாந்திர ஸ்தோத்திர பண்டிகையுடைய வழக்கங்களை நான் தெரிந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உடனே நினைக்கலாம், ஐயருக்கு இது மகிழ்ச்சியா இல்லையா? உங்க மாதிரி நான், எனக்கு பாதி மகிழ்ச்சி இல்லை. ஏனென்றால் இந்த ஹார்வெஸ்ட்ல ரொம்ப என்ஜாய் பண்றவங்க யாரு? அம்மா குட்டி பிள்ளைங்க தான். சண்டே கிளாஸ் ரொம்ப முனைப்பா செய்வாங்க. இன்னைக்கு இந்த பிள்ளைகள் இல்லாதது நமக்கு ஒரு மன வருத்தம். அதே போல நம்முடைய முதிர் வயதில் இருக்கிற அம்மா அப்பா பாட்டி தாத்தா என்ற நிலையில் இருக்கிறவரும் இது வர முடியாத ஒரு சூழ்நிலை. இது நமக்கு வருத்தம் தான். இருப்பினும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த கடின பாடுகள் தான் மிக விரைவாக மாறி மீண்டுமாக குழந்தைகளோடு பெரியர்களோடு சர்ச்சை எப்படி ரொம்ப வழியும். இப்படி உட்கார்ந்து ஒரு வகையில் நல்லது. ஆனால் நம்ம அடிச்சு நெருக்கி ஃபுல் டைட்டா கோயில் ஃபுல்லாகி வெளியில் இருக்கிறது, அது ஒரு ஆகை. திருமறையிலே வசனம் சொல்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அதனால நம்ம அடிக்கடி உங்களுக்கு சொல்றது என்றால், நாட்கள் பொருளாதாரமாக இருக்கிறபடியா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்களும் பயன்படுத்தணும், நானும் பயன்படுத்தணும். வேஸ்ட் பண்ணிட்டா உங்களுக்கு வேஸ்ட், எனக்கு வேஸ்ட். அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். கடந்த வாரத்தில் யாராவது சொல்லுவீங்களான்னு பார்த்தா யாரும் சொல்லல. போன வாரம் என்ன தேதி? 4ஆம் தேதி 10வது மாதம் 2020 ஆண்டு நம்முடைய ஆலயத்தினுடைய டெடிகேஷன் டே. அதாவது ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு 5 ஆண்டுகள் முடிந்து 6வது ஆண்டு கழிந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது. அதை இன்னைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதை ஒட்டி நம்ம வருடாந்த ஸ்தோத்திர பண்டிகையை வைக்கிறோம். ஆனால் பல கன்ஃபியூஷனால அதை நாம சொல்ல முடியும். 5 ஆண்டுகள் நிறைவாக நம்மை வழிநடத்தின ஆண்டவர் கடந்த வாரத்திலிருந்து ஒரு 6வது ஆண்டிற்குள் காலடி எடுத்து வைக்க நம்ம கிருபை செய்திருக்கிறார் தான் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தும். அதை ஒட்டிதான் சிறப்பு பிரார்த்தனையை நாம் செய்வோம். வருடாந்திர ஸ்தோத்திர பண்டிகை என்று அழைக்கப்படும் பண்டிகை பழைய காலங்களிலே இதுக்கு நம்ம அறுப்பின் பண்டிகை என்று பெயர் வைத்தது. என்றால் அறுப்பு, நெல்லிலிருந்து என்ன அறுவடை ஆகுதோ, நம்ம வீட்டில் என்ன காய்கறியெல்லாம் நம்ம போடுறோமோ எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆண்டவருக்கு முதற்கனிகளை கொடுக்க வேண்டும் என்று. எது பெஸ்டோ, ஆண்டவருக்கு மோசமானதை நீங்களும் நானும் வைக்க மாட்டோம். எது நல்லதோ கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்பது அடிப்படை. ஆனால் இன்னைக்கு விவசாயிகள் நம்ம கைவிட்டு போயிடுச்சு, ரொம்ப கொஞ்சம் பேர் தான் செய்யறோம். அதற்கு பதிலாக வருடாந்திர ஸ்தோத்திர பண்டிகை என்கிற பெயர்ல ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிற இந்த ஹார்வெஸ்ட் என்கிற பண்டிகை நீங்களும் நானும் கொண்டாடுறோம். இந்த ஹார்வெஸ்டுடைய அடிப்படை கருத்து என்னவென்றால், கழிந்த 365 நாட்களாக முழு ஆண்டாக போன ஹார்வெஸ்ட் இந்த ஹார்வெஸ்ட் வரைக்கும் ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு கண்ணின் கழிவுகளை போல காத்தது. வாழ்க்கையின் ஏற்றங்கள், வாழ்க்கையின் இறக்கங்கள், வாழ்க்கையின் கஷ்டங்கள், வாழ்க்கையின் நஷ்டங்கள், பலவிதமான இறப்புகள், பலவிதமான பிறப்புகள், பலவிதமான ஹாஸ்பிட்டல் நிலைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களையும் என்னையும் ஆண்டவர் காப்பாற்றி, இப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஆண்டவர் அழைத்து வந்து, உடல்நலை குறைவு இருந்தாலும் உடல்நலை குறைவு ஆண்டவர் நமக்கு விளக்கம் தந்து,
நம்மளை இன்னைக்கு வச்சிருக்கிறாருன்னா நிச்சயமா நம்ம ஏதோ புண்ணியம் செஞ்சவங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இதோ ஆண்டவருக்கு கடைக்கோடி வந்து நம்ம ஆண்டவருடைய கண்ணில் நீங்களும் நானும் தயவு பெற்றிருக்கோம் சொல்லணும். நம்ம ஒரு பெரிய ஆளுங்க கிடையாது. இருப்பினும் ஆண்டவரே உங்களுடைய கடற்கண் பார்வை என் மேல விழுந்ததுக்கு நன்றி என்று நீங்களும் நானும் நினைத்து சொல்ல வேண்டிய ஒரு நல்ல திருநாள் இந்நாள் என்று சொன்னால் மிகையாக. ஆலய பிரதிஷ்டை குறித்தும் இந்த ஆர்வத்தை குறித்தும் இந்த ஆழமாக சில வசனங்களோடு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக சங்கீதங்களின் நூல் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நீங்கள் பார்த்திருந்தால், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். நிறைய பேர் சொல்றத நான் கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சர்ச்சுக்கு இன்னைக்கு நான் போனதுனால எனக்கு ஒரு சம்பூர்ணம் நிறைவு கிடைக்கும், அதை நம்ம சொல்லுவோம். கோயிலுக்கு போகாதனால எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொன்னதையும் நம்ம கேட்டிருக்கோம். கோயிலுக்கு போகாதனால எனக்கு மன கஷ்டம் அப்படின்னு சொல்றதை கேட்டிருக்கோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் செல்லாதனால எனக்கு நஷ்டம் வந்துச்சுன்னு சொல்றதை கேட்டிருக்கோம். வசனம் தெளிவாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால். சம்பூர்ணம்ங்கிறது என்ன? நிறைய பேருக்கு சம்பூர்ணம் என்று பெயர் வைக்கிறது அதான் காரணம். என்டையர் நிறைவு, முழுமையான ஒரு ஆசீர்வாதம். அது குறைவே இருக்காது. அது குறைவே இருந்தாலும் வேனிஸ்ட் ஆயிடும். எப்படி ஒரு பனி இருந்தா ஒரு சூரியன் வரும்போது அந்த பனி மறைஞ்சிடுமோ, அதே போல என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களையும் என்னையும் தாக்காதது மறைந்து விடும். ஆலயத்துடைய சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். அதாவது ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஆலயத்துக்கு வந்தனால யாரும் வந்து ஐயா எனக்கு நஷ்டமாயிடுச்சு, எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கஷ்டம்னு யாரும் சொல்ல முடியாது. வராம வேணா சொல்லலாம். இதுல திருப்தி அடைவார்கள் அப்படிங்கிற அர்த்தம் என்ன? மெயினா நமக்கு எவ்வளவுதான் பண்டிகை நாட்களில் பல விஷயம் இருந்தாலும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்ம வந்து இங்க இருந்து இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு முழுமையாக நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துல உங்களையும் என்னையும் ஈடுபடுத்தி ஜெபம் பண்ணி இங்கிருந்து போறதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை தான் சம்பளத்தினாலே திருப்தி அடைவார்கள். சாட்டிஸ்பாக்டரி ஆங்கில சொல் அங்கு பயன்படுத்தப்படுகிறது. முழுமையான ஒரு நிறைவு. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தோம், நம்ம வெளியில திரும்பும் போது எப்படி சொல்றோம்? நிறைவாக பாருங்கய்யா, நிறைவாக இருந்ததுங்கய்யா அப்படின்னு சொல்றதுக்காக அந்த நிறைவு எங்கதான் கிடைக்கும்? இங்கதான் கிடைக்கும். வீட்டுல இது இல்லைன்னு சொல்ல, அதை விட 1000 மடங்கு ஆண்டவருடைய ஆலயத்துல ஸ்டெப்பிங் பண்ணாலே, காலையிலே எடுத்து வச்சாலே ஆசீர்வாதமா இருக்கும். ஆலயத்துல உள்ள இருந்தாலும் சரி, சமூக இடைவெளி விட்டு உட்கார்ந்தாலே, ஆலயத்துக்கு வெளியிலே இருக்கிறாலும் சரி, என்டையர் சர்ச் காம்பவுண்ட் இஸ் ஹோலி காம்பவுண்ட். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உள்ளே இருக்கிற வெளியே இருக்கிற எல்லா மக்களுக்கும் அது வியாபித்து கிடைக்கும். அதனால முழுமையை ஆண்டவர் தருவார். இரண்டாவதாக பார்க்கும்போது அதே சங்கீதங்களின் நூல் 66ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, என் இக்கட்டில், அழகான வசனம், நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட ஒரு அருமையான வசனம். என் இக்கட்டில், இக்கட்டு என்ன? கஷ்டம், திக்கு தெரியாத காட்டில் இருக்கிறது. நம்ம சொல்றல நடுத்தருவில் நிக்கிறையான்னு, அதுதான் இக்கட்டு. இந்த சூழ்நிலை எல்லாத்துக்கும் வரும். எனக்கு வரல, உங்களுக்கு வரல, யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. எனக்கு வந்திருக்க உண்மையாதான் சொல்லணும், உங்களுக்கும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் அடுத்த நொடியை என்ன பண்ணணும் மண்டையில ஓடாது. அதுதான் இக்கட்டுங்கிறது. அந்த டைம்ல நீங்களும் நானும் நோக்கி பார்ப்பது மேலே தேவாதி தேவன் ஆண்டவரை மட்டும். இக்கட்டில் நான் உதடுகளை திறந்து, சும்மா நம்ம சொல்ற வார்த்தைகள் என்ன? என்னுடைய சொந்த உதடுகளை ஆண்டவரே நான் திறந்து, என் வாயினால், எனக்காக நீங்க பேச முடியாது, உங்களுக்காக நான் பேச முடியாது, என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். சில டைம்ல இது பொருத்தனைங்கிறது கமிட்மெண்ட். திருமறை தெளிவாக உங்களுக்கும் எனக்கும் கற்பிக்கிறது. பொருத்தனை பண்றதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையா யோசனை பண்ணு. யாரை ஏமாத்த, யாரை ஏமாத்த முடியாது, ஆண்டவர் ஏமாத்த முடியாது. ஆண்டவருக்கு எதுவும் இல்லாம இல்ல, அது ஜீரோ கிடையாது. அவர்கிட்ட தான் நிறைவு. அவர்கிட்ட தான் நீங்களும் நான் வாங்கி அவருக்கு நம்ம திருப்பி கொடுக்கிறோம். அது கொஞ்சத்தை அழகா சொல்றாரு. நான்
சொல்லி என் பொருத்தங்களை உமக்கு செலுத்துவேன். இங்க கொண்டு வந்து வைத்திருக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் ஒரு பொருத்தனை காணிக்கை என்று சொன்னாலும் மிகையாக. என்ன பொருத்தனுக்காக செலுத்திருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனா காட் நோஸ் எவ்ரிதிங். ஆண்டவருக்கு தெரியும் என்ன விஷயத்திற்காக நீங்கள் இங்க செலுத்திருப்பீர்கள் என்பது கடவுளுக்கு நிச்சயமாக தெரியும் என்பதை நான் தைரியமாக சொல்ல முடியும். இக்கட்டில் நான் என் உதவிகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தங்களை உங்களுக்கு நான் செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுதான் ஆசீர்வாதம். இப்போ ஒரு கமிட்மெண்ட் நம்ம பண்ண ஆளுக்கு என்ன பண்ணணும்? கொடுத்தால் முடியாதத பொருத்தனை பண்ணவும் கூடாது, பொருத்தனை பண்ணத கொடுக்காம இருக்கவும். மூன்றாவது அதே சங்கீதங்களின் நூல் 122 சங்கீதம் 9 நீங்கள் பார்த்திருந்தால், தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உங்களுக்கு நன்மை உண்டாக இருக்கிறது. அழகாக சொல்லப்படுது, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம், due to church, ஆண்டவருடைய பரிசுத்தமான ஆலயத்திலும் உனக்கு இதுதான் முக்கியம். இங்க இண்டிவிஜுவலா இங்க வந்திருக்கிற ஆலயத்துல உள்ளே வெளியில உட்கார்ந்து ஒவ்வொருவருக்கும் என்னிலிருந்து கடைசி கடைக்கோடியில் இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் உனக்கு நன்மை உண்டாக கிடைக்கும். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கும் எனக்கும் நன்மை கொடுக்கிறது ஆண்டவர், தீமை கொடுக்கிற ஆண்டவர். அதனாலதான் இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, நன்மை உங்களுக்கு வழங்காது இரார் என்று வசனம் சொல்றது. பார்த்த என்ன? நன்மை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்காம இருக்க மாட்டோம். துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே தற்காலிகமானது. இட்ஸ் ஒன்லி டெம்பரவரி. அது வேனிஸ்ட் ஆகி மறந்து போயிடும். அது பெர்மனண்டா ஒரு நாளும் ஒரு காலம் இருக்காது. நான்காவது குறிப்பாக பார்க்கும்போது 2 நாளாகமத்தின் நூல் 31 10 நாம் திருப்பி பார்த்தோம்னா, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். ஒரு அழகாக சொல்லப்பட்ட ஒரு அருமையான வசனம், பழைய ஏற்பாட்டில் ஒரு ஹைலைட்டான வசனம். 2 நாளாகமத்தின் நூல் 31 10 சொல்கிறார், இந்த காணிக்கை பார்த்தன்ன எந்த காணிக்கையா இருந்தாலும் சரி, அது ரொக்கமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், எந்த காணிக்கா இருக்கலாம், காணிக்கை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல். ஹார்வெஸ்ட் நீங்க மட்டும் நாங்க வைக்கிறது இல்லாதவரே, வருஷம் முழுவதும் இருக்க 52 வாரங்களில் எப்பெல்லாம் முடியுமோ அப்பதான் சின்னதோ பெருசா நாங்க என்ன பண்றோம்? ஆலயத்தை கொண்டு வந்து ஆழ்த்தலை வைக்கிறோம். வந்தது முதல் நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம். கருத்து என்ன? ஆண்டவருக்கு கொடுக்கிறதுனால நம்ம நிறைவு தான் அடைகிறது தவிர நம்ம தரித்திரம் அடைகிறது இல்லை. ஆண்டவர் உங்களுடைய எண்ணையும் யார்கிட்டையும் கையேந்திரதுக்கு நம்மளை வைக்கல. நம்மளை கொடுக்கிறதுனால ஆண்டவர் வச்சிருக்கிறாரே தவிர நம்மை மோசமான ரீதியை வைக்கவில்லை என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அழகா சொல்ற, சாப்பிட்டு இன்னும் நல்ல வசனம் புரிஞ்சுக்கணும். திருப்தி அடைந்தோம். நாங்களும் சாப்பிட்டோம், திருப்தி அடைந்தோம். அர்த்தம் என்ன? இன்னும் வீட்டுல மிச்சது. இந்த வீட்டுல சொல்லுவாங்க, ஐயா இந்த வீட்டுக்கு எந்த வீட்டுல யார் எந்த டைம் வருவாங்கன்னு தெரியாது, எப்போதும் கொஞ்சம் சேர்த்து போட்டுருவோம். நல்லா பழக்கம். யார் வந்தாலும் ஜமாச்சிக்கும். இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு ஆங்கே இவ்வளவு மிச்சம் இருக்கு எடுத்து காட்டுவோம். அது உண்மையா இருக்கு, பொய்யா இருக்கு, பொய் வார்த்தைகள். இதுதான் ஆண்டவருக்கு என்று தங்களை ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் அளக்கிற பணி என்று சொல்றோம். அம்மாமார்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும் அனுபவம். எவ்வளவுதான் நீங்க செஞ்சாலும், எத்தனை பேருக்கு கொடுத்தாலும், சொந்தக்கார் யார் வந்திருந்தாலும் கடைசியில என்ன ஒரு வாயாவது கண்டிப்பா அதுல மிச்சம் இருக்கு. அது காலியாக சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. அதான் சாப்பிடுறது மட்டும் இல்ல, மிச்சமும் இருக்கிறது. எப்படி 2 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்து கொடுக்கும் போது மிச்சத்தை எடுத்தாங்களோ, அது போல ஆண்டவர் நமக்கு மிச்சத்தை என்னைக்கும் வைப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது.
யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்றால் பிரதான ஆசாரியனாக அசரியாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் வசனம். அந்த வசனத்துடைய துவக்கத்தில் இருக்கு. பிரதான ஆசாரியனுடைய அசரியாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையில கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். யார் ஆசீர்வதிக்கிறார்? ஆண்டவர் தான் உடைய எண்ணெயை ஆசீர்வதிக்க முடியும். அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும்? உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அடிக்கடி உங்களுக்கு தெரியும். 99% உங்களுக்கு கொடுக்கலாம், அந்த அம்மாவுக்கு 90 கொடுக்கலாம் அப்படிங்கிற பிசினஸ் ஆண்டவர் கிடையாது. ஒருவர் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்றால் டாப் டு பாட்டம், உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை யாருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? முழுமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். சொல்றார், ஆசீர்வதித்தினால் திரட்சியான அம்பாரம் நீங்க கொடுப்பதனால் நம்முடைய கைப்பலன்கள், நம்முடைய கால் பலன்கள், நம்முடைய உடல் உழைப்பு எல்லாம் அங்க இருக்கிறது. அப்பவே என்ன ஆகுது? மீதியா இருக்கு. இது கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம். 5வது குறிப்பாக பார்க்கும்போது நீதிமொழிகளின் நூல் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை திருமறை பாடமாக வாசிக்கப்பட்ட பகுதியில அழகாக சொல்லப்படுது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுத்தார். எல்லாத்துக்கும் பிரியாணி டிக்கெட் கொடுக்க சொல்லி நான் கொடுத்துட்டு இருந்தேன். அதுல கொஞ்சம் பேரு, ஐயா நாங்க வாங்கிக்கிறோம், நாங்க எடுத்துக்கிறோம். இந்த டிக்கெட் யார் முடியாதவங்களோ யார் இயலாதவங்களோ எங்களுக்கு தெரிய வேண்டாம், அதை நீங்களே கொடுத்துட்டீங்க. அது யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே, நீங்க கொடுத்துக்கணும். நிச்சயமாகவே சொல்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நமக்கு என்று அல்ல, நமக்குன்னு வருவது பிறரையும் நம்ம நோக்கம். அது யாராவது இருக்கலாம், அதை பற்றி நம்ம கவலை. ஒரே ஒரு டோக்கன் அவளுக்காக கொடுத்தாலும் அது ஆசீர்வாதம். அழகாக ஏழைக்கு இறங்குகிறது. அர்த்தம் என்ன? முடியாதவர்கள், இயலாதவர்கள், பொருளாதாரத்தில் நலிந்தவர்கள், நம்மை விட குறைவான வருவானத்தில் இருக்கிறவர்கள் நம்ம கண் கூடாது தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியும். நமக்கு முடியும், அங்க முடியாது. அர்த்தம் என்ன? என்டையர் சர்ச்சஸ் ஒன் ஃபேமிலின்னு சொல்கிறோம். முழுமையான ஆளே ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் சாப்பிடலனாலும் ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க. எத்தனை குழந்தைங்களா இருக்கட்டும், ஒரு குழந்தைக்கு சாப்பாடு இல்லை கொடுக்கலன்னா பரவாயில்ல, குழந்தை சாப்பிட்டாம பழக்கட்டு அம்மா அப்பா நினைப்பாங்களா? ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. அத்தனை பிள்ளைங்களுக்கும் கஞ்சி ஊத்தினாலும் சரி, பிரியாணி கொடுத்தாலும் சரி கொடுப்பாங்க. இதுதான் பெற்றோர். உங்களையும் என்னையும் வழிநடத்துகிற ஆண்டவர் நமக்கு தாயும் தந்தையுமா இருக்கிற ஆண்டவர் நமக்கு போஷிக்கிறார். அதே அந்த ஞானம் நமக்கு வேணும். நம்முடைய பிள்ளைகளாக யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் என்டையர் சர்ச் அதை டேஸ்ட் பண்ணணும், எல்லாருக்கும். யார் பெயர் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு டோக்கன் கொடுத்திருந்தாலும் சரி, எத்தனை டோக்கன் கொடுத்திருந்தாலும் சரி, அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு என்ன கொடுக்கிறானா? கடன் கொடுக்கிறான். நீங்களும் நானும் யாரு கடனாளிகள்? ஆண்டவருக்கு கடனாளிகள். நானும் இல்லைன்னு சொல்ல முடியாது, நீங்களும் இல்லைன்னு சொல்ல. கடன் இருக்கா? ஆமையா, உண்மைதான் கடன். யாருக்கு கடன்? உலகத்துல எனக்கு கடன் இல்லை, ஆண்டவருக்கு நான் கடனாளி. தைரியமா நம்ம சொல்லலாம். அந்த கடனை எப்படி கட்டுறது? ஆண்டவர் நேரா வந்து இவ்வளவு நான் உனக்கு கொடுத்துருக்கேன், நான் கொடுத்த கடன் தான் கொடுன்னு கேட்பாரா? அதனால ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன். ரீபேமெண்ட் எப்படி? த்ரூ த புவர் பே. முடியாதவர்கள், இயலாதவர்கள் வாயிலாக கொடுத்து கொண்டு போய் யார் பார்க்கிறாங்க? மேலே இருந்து ஆண்டவர் பார்க்க. நிறைய குடும்பங்கள் நீங்க கொடுத்தவங்க பாருங்க, கொடுக்காதவங்களை பத்தி என்ன சொல்றாங்க? சிலர் வாங்கி வைத்து, எதுக்காக நீங்க வாங்கியிருக்கீங்க? பக்கத்து வீட்டு, நீங்க எதிர் வீட்டு, அவங்க வேற, அவங்க பக்கத்துல இருக்காங்க தெரியும், அவங்களுக்கு நாங்க கொடுத்தோம். இட்ஸ் குட், நல்லது. என்றால் அதுலதான் கிறிஸ்துவின் அன்பை நீங்களும் நானும் பிரதிபலிக்க செய்ய முடியும். நினைப்பாங்க பாருங்க, அவங்க சர்ச்சில் பண்டிகை அவனை மறக்காம நாம கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நாங்க மட்டும் இல்லை நீங்களும் சாப்பிடுவோம். இதுதான் ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்வது. ஏழை கரெக்டா சொல்றாரு, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்.
மேல மட்டும் வசனத்தை வாசித்து செகண்ட் பார்ட் எப்போதும் நம்ம விட்டுருவோம். நம்ம கொடுத்ததை ஆண்டவர் பார்க்கிறார். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் அதை உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணுவாரு? திரும்ப கொடுப்பார். 1 10 100 1000 மடங்காக கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நாம நினைக்கலாம், ஐயா என்னால ஒரு டோக்கன் ஐயா கொடுக்க முடியும், குட். ஐயா எங்களால ஒரு 10 கொடுத்த ஐயா, குட். எவ்வளவு கொடுத்திருந்தா சரி, அளவை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. ஆனால் அதற்கு பதிலாக அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் ஆண்டவர் தருகிறார். அவன் கொடுத்ததை திரும்ப திரும்ப வசனம் நல்லா மனசு வச்சு, நீங்க கொடுத்திருந்தா உங்களுக்கு, நான் கொடுத்திருந்தா கொடுத்ததை அவர் திரும்ப கொடுத்தார். ரீபேமெண்ட் எங்கிருந்து வருது? ஆண்டவருக்கு ரீபேமெண்ட் உங்களுக்கு எனக்கு திரும்ப வரும். எப்படி வரும்? எந்த வடிவில வரும்? நீங்களும் நானும் சொல்ல முடியும். ஆனாலும் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக தரும். 6வது குறிப்பாக நாம் பார்க்கும்போது லேவியராகமத்தின் நூல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் திருப்பி பார்த்தோம்தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாம். அதாவது எது பண்ணாலும் என்ன பண்ணணும்? ஹோல் ஹார்ட்டடா, அழகா சொல்றாரு, மனப்பூர்வமாய். ஐயர் வர்றாரு, ஐயர் கேட்கிறாரு, கமிட்டியில கேட்கிறாங்க, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இங்க கம்பேர் பண்றாங்க, அந்த பிசினஸ் இருக்கு. யாரு சொல்லி நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திர பலியை செலுத்தீர்களானால் தான் கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்படி சொல்றாரு? மனப்பூர்வமாய் அதை செலுத்தி. ஆண்டவர் அளவே பார்க்கறது பாருங்க. சின்ன பொருள் கொடுத்தாங்க, உங்களுக்கு சின்ன ஆசீர்வாதம். இங்க பெரிய பொருளை கொடுத்தீங்க, பெரிய ஆசீர்வாதம். அளவு பார்க்க மாட்டாங்க. என்ன நோக்கத்தோடு, என்ன எண்ணத்தோடு, வெள்ளை உள்ளத்தோடு, எந்த சிந்தனையோடு நீங்களும் நானும் கொடுத்திருக்கிறோமா, அதுதான் ஆசீர்வாதம். அதை நீங்கள் செலுத்துவீர்களா? செலுத்திட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்டா நீங்களும் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? தைரியமா சொன்ன, ஆண்டவரே என்னால முடிந்ததை நான் கொடுத்திருக்கிறேன், என்னால இயன்றதை நான் செலுத்தியிருக்கிறேன். நன்றாக நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு முன்பாலே நிறைய பேர் காணிக்கை போட்டுருங்க. அம்மா கொண்டு வந்து அவங்களுக்கு இல்லை, 2 காசை தான் போட்டோம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லாருக்கும் அந்த அம்மா செலுத்தம் தான் ஜாஸ்தி. சொல்ல சொன்னாங்க, நாங்கெல்லாம் நிறைய போட்டோம் இல்லை, ஆண்டவர் பார்த்துட்டு தானே இருந்தாரு. ஏன் அந்த அம்மா போட்டதான் கூடுதல்னு சொல்றாரு? அந்த அம்மாவுக்கு இருந்ததே அவ்வளவு, வேற ஒண்ணுமே. அடுத்த வேலைக்கு அந்த அம்மா உண்மையா நம்ம சொல்ற மாதிரி கையேந்திர அது நினைக்கிற கடவுள் கொடுப்பான கொடுத்தாங்க. ஆண்டவர் நம்மாவை காப்பாற்ற. அதே போல இல்லை என்று நம்ம 0 ஆண்டவர் ஒரு நாளும் பண்ண மாட்டோம். ஆண்டவருக்கு முழுமையாக நம்ம கொடுக்கும்போது ஆசீர்வாதத்தை தரலாம். 7வது குறிப்பாக பார்க்கும்போது யாத்திரையாமத்தின் நூல் 25ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இந்த வசனம் எங்க போடப்பட்டது டக்குன்னு சொல்லுங்க பார்க்கணும். ரோகிமா கரெக்டா சொல்றாங்க. நம்முடைய காணிக்கை கவர்ல போடப்பட்டிருக்கிற வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. இது கட்டளை. இஸ்ரவேல் மக்கள் சும்மா வந்துட போறாங்க, எனக்கு காணிக்கை கொண்டு வர சொல்லி நீ சொல்லு. இதுதான் ஆண்டவர் எனக்கு சொல்றாரு. எனக்கு சொல்றது நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு சொல்றது நீங்க என்ன பண்றீங்க? பிராக்டிக்கலா சொல்றேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவருக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் தான் முக்கியம். திரும்பி திரும்பி பசங்க வரும். ஹோல் ஹார்ட்டடா, உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ. யாரும் உற்சாகமா, ஒரு மனக்கிரேசம் இல்லாம, மனதுல எந்த ஒரு சின்ன கசலுக்கூட இல்லாம கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்கி வைக்கிறான். பார்த்தா என்ன, மனம் கசந்து கேட்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப மனமடிவாய், வேற வேலை இல்லை, சரி அப்படி போட்டோம் அப்படின்னு கொடுத்தா கொடுக்கிறவங்களுக்கும் அது ஆசீர்வாதம் இல்லை, அது கிடைக்கும். அதனால இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லி மனப்பூர்வமாய், மனசுல வச்சு
உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவன் அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்கியது. ரிசீவிங் ஆஃபரிங் யார் கொடுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட சந்தோஷமா கொடுக்கணும். நீங்க வாங்குங்க. மன கிளேசம் இருந்து மன வருத்தப்பட்டு மன உளைச்சலோட கடவுளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தை மனதை நாம் கைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் வருடாந்திர தோத்திர பண்டிகையும் போன வாரத்தில் ஆலயத்துடைய டெடிகேஷன் டேயும் ஆசீர்வாதமாக நாம் பார்த்தோம். இந்த வசனங்கள் நமக்கு வாழும். இந்த ஆசீர்வாதம் என்று மட்டுமில்லை, வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்யும். ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, நீ தந்த ஆழமான வசனங்களுக்கு நன்றி எடுக்கிறோம். இந்த 7 வருஷங்களின் அடிப்படையிலே நாங்கள் கூர்ந்து கவனிக்க நீ தந்த கிருபைக்கு நன்றி எடுக்கிறோம். காணிக்கை நாங்கள் பெறுவதிலும் வாங்குவதிலும் ஒரு அர்த்தம் உண்டு என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள நீ தந்த கிருபைக்காக நாங்கள் இருக்கிறோம். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல் இன்னும் காத்து வழி நடத்தவாத நம்பிக்கையிலே நீடித்து நிலைத்திருக்க கிருபைக்காக இயேசு ரட்சகரின் தாய் கண்டு நன்றாகிறோம் தந்தை. நாம் தலைகளை தாத்தி ஜெபம் செய்வோம். இரக்கங்களின் தந்தையே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி எடுக்கிறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தைக்காக உங்களுடைய திருமுகத்தை மட்டும் நாங்கள் உற்று நோக்குகிறோம். நீர் வழி நடத்தும் ஆசீர்வதியும். பராத மக்களுக்கும் வந்திருக்கிற மக்கள் வழியாக செய்தி சென்றடையத்தக்கதாக கிருபித்தார். இந்த வசனங்கள் எங்களை தொட கிருபித்தார். இயேசு கிறிஸ்துவின் தாய் கண்டு கொண்டாடுகிறோம் தந்தையே. அன்பான திருச்சி மக்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே இந்த வருடாந்திர தோத்திர பண்டிகையுடைய வழக்குகளை நான் தெரிந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உடனே நம்ம நினைக்கலாம், ஐயருக்கு இது மகிழ்ச்சியா இல்லையா? உங்க மாதிரி தான் நான், எனக்கு பாதி மகிழ்ச்சி இல்லை. ஏனென்றால் இந்த ஹார்வெஸ்ட்ல ரொம்ப என்ஜாய் பண்றவங்க யாரு? அம்மா குட்டி பிள்ளைங்க தான். சண்டே கிளாஸ் ரொம்ப முனைப்பா செய்வாங்க. இன்னைக்கு இந்த பிள்ளைகள் இல்லாதது நமக்கு ஒரு மன வருத்தம். அதே போல நம்முடைய முதிர் வயதில் இருக்கிற அம்மா அப்பா பாட்டி தாத்தா என்ற நிலையில் இருக்கிறவர்களும் இது வர முடியாத ஒரு சூழ்நிலை. இது நமக்கு வருத்தம் தான். இருப்பினும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த கடின பாடுகள் எல்லாம் மிக விரைவாக மாறி மீண்டுமாக குழந்தைகளோடு பெரியர்களோடு சர்ச்சை எப்படி ரொம்ப வலியும். இப்படி உட்கார்ந்து ஒரு வகையில் நல்லது. ஆனா நம்ம அடிச்சு நெருக்கி ஃபுல் டைட்டா கோயில் ஃபுல்லாகி வெளியில் இருக்கிறது அது ஒரு ஆக. திருமறையிலே வசனம் சொல்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அதனால நம்ம அடிக்கடி உங்களுக்கு சொல்றது என்றால், நாட்கள் பொருளாதாரமாக இருக்கிறதையா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொடுங்க. நீங்களும் பயன்படுத்தணும், நானும் பயன்படுத்தணும். வேஸ்ட் பண்ணிட்டா உங்களுக்கு வேஸ்ட், எனக்கு வேஸ்ட். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். கடந்த வாரத்தில் யாராவது சொல்லுவீங்களான்னு பார்க்க யாரும் சொல்லல. போன வாரம் என்ன தேதி? 4ஆம் தேதி 10வது மாதம் 2020 ஆண்டு நம்முடைய ஆலயத்தினுடைய டெடிகேஷன் டே. அதாவது ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு 5 ஆண்டுகள் முடிந்து 6வது ஆண்டு கழிந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது. அதை இன்னைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதை ஒட்டி நம்ம வருடாந்த தோத்திர பண்டிகை வைக்கிறோம். ஆனா பல கன்ஃபியூஷனால அதை நாம சொல்ல முடியும். 5 ஆண்டுகள் நிறைவாக நம்மை வழிநடத்தி வந்த ஆண்டவர் கடந்த வாரத்திலிருந்து ஒரு 6வது ஆண்டிற்குள் காலடி எடுத்து வைக்க நம்ம கிருபை செய்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தும். அதை ஒட்டிதான் சிறப்பு பிரார்த்தனை நாம் செய்வோம். வருடாந்திர தோத்திர பண்டிகை என்று அழைக்கப்படும் பண்டிகை பழைய காலங்களிலே இதுக்கு நம்ம அறுப்பின் பண்டிகை என்று பெயர் வைத்தது. என்றால் அறுப்பு, நெல்லிலிருந்து என்ன அறுவடை ஆகுதோ, நம்ம வீட்டில் என்ன காய்கறியெல்லாம் நம்ம போடுறோமோ எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆண்டவருக்கு முதற்கனிகளை கொடுக்க வேண்டும் என்று. எது பெஸ்டோ, ஆண்டவருக்கு மோசமானதை நீங்களும் நானும் வைக்க மாட்டோம். எது நல்லதோ கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்பது அடிப்படை.
ஆனா இன்னைக்கு விவசாயிகள் நம்ம கையை விட்டு போயிடுச்சு, ரொம்ப கொஞ்சம் பேர் தான் செய்யறோம். அதற்கு பதிலாக வருடாந்திர சோதர பண்டிகை என்கிற பெயர்ல ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிற இந்த ஹார்வெஸ்ட் என்கிற பண்டிகை நீங்களும் நானும் கொண்டாடுறோம். இந்த ஹார்வெஸ்டுடைய அடிப்படை கருத்து என்னவென்றால், கடந்த 365 நாட்களாக முழு ஆண்டாக போன ஹார்வெஸ்ட் இந்த ஹார்வெஸ்ட் வரைக்கும் ஆண்டவர் உங்களை என்னையும் உங்கள் கண்ணின் கழிவுகளை போல காத்தது. வாழ்க்கையின் ஏற்றங்கள், வாழ்க்கையின் இறக்கங்கள், வாழ்க்கையின் கஷ்டங்கள், வாழ்க்கையில நஷ்டங்கள், பலவிதமான இறப்புகள், பலவிதமான பிறப்புகள், பலவிதமான ஹாஸ்பிட்டல் நிலைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களையும் என்னையும் ஆண்டவர் காப்பாற்றி, இப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்து, உள்ள உடல்நலை குறைவு இருந்தாலும் உடல்நலை குறைவு ஆண்டவர் நமக்கு விளக்கம் தந்து நம்மளை இன்னைக்கு வச்சிருக்கிறாருன்னா நிச்சயமா நம்ம ஏதோ புண்ணியம் செஞ்சவங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இதோ ஆண்டவருக்கு கடைக்கோடி வந்து நம்ம ஆண்டவருடைய கண்ணில் நீங்களும் நானும் தயவு பெற்றிருக்கோம் சொல்லணும். ஒரு பெரிய ஆளுங்க கிடையாது. இருப்பினும் ஆண்டவரே உங்களுடைய கடற்கண் பார்வை என் மேல விழுந்ததுக்கு நன்றி என்று நீங்களும் நானும் நினைத்து சொல்ல வேண்டிய ஒரு நல்ல திருநாள் இந்நாள் என்று சொன்னால் மிகையாக. ஆலய பிரதிஷ்டை குறித்தும் இந்த ஹார்வெஸ்டை குறித்தும் இந்த ஆழமாக சில வசனங்களோடு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக சங்கீதங்களின் நூல் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நீங்கள் பார்த்திருந்தால், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். நிறைய பேர் சொல்றத நான் கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சர்ச்சுக்கு இன்னைக்கு நான் போனதுனால எனக்கு ஒரு சம்பூர்ணம் நிறைவு கிடைக்கும், அதை நம்ம சொல்லுவோம். கோயிலுக்கு போகாதனால எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்றதையும் நம்ம கேட்டிருக்கோம். கோயிலுக்கு போகாதனால எனக்கு மன கஷ்டம் அப்படின்னு சொல்றதை கேட்டிருக்கோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் செல்லாதனால எனக்கு நஷ்டம் வந்துச்சுன்னு சொல்றதை கேட்டிருக்கோம். வசனம் தெளிவாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால். சம்பூர்ணம்ங்கிறது என்ன? நிறைய பேருக்கு சம்பூர்ணம் பெயர் வைக்கிறது அதான் காரணம். என்டையர் நிறைவு, முழுமையான ஒரு ஆசீர்வாதம். அது குறைவே இருக்கா? அது குறைவே இருந்தாலும் வேனிஸ்ட் ஆயிடும். எப்படி ஒரு பனி இருந்தா ஒரு சூரியன் வரும்போது அந்த பனி மறைஞ்சிடுமோ, அதே போல என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களையும் என்னையும் தாக்காதது மறைந்து விடும். ஆலயத்துடைய சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். அதாவது ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஆலயத்துக்கு வந்தனால யாரு வந்து ஐயா எனக்கு நஷ்டமாயிடுச்சு, எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கஷ்டம்னு யாரும் சொல்ல முடியாது. வராம வேணாம் சொல்லலாம். இதுல திருப்தி அடைவார்கள் அப்படிங்கிறது அர்த்தம் என்ன? மெயினா நமக்கு எவ்வளவுதான் பண்டிகை நாட்களில் பல விஷயம் இருந்தாலும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்ம வந்து இங்க இருந்து இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு முழுமையாக நம்ம ஆண்டவருடைய ஆலயத்திலே உங்களையும் ஈடுபடுத்தி ஜெபம் பண்ணி இங்கிருந்து போறதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை தான் சம்பளத்தினாலே திருப்தி அடைவார்கள். சாட்டிஸ்பாக்டரி ஆங்கில சொல் அங்கு பயன்படுத்தப்படுகிறது. முழுமையான ஒரு நிறைவு. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தோம், நம்ம வெளியில திரும்பும் போது எப்படி சொல்றோம்? நிறைவாக பாருங்கய்யா, நிறைவாக இருந்ததுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நிறைவு எங்கதான் கிடைக்கும்? இங்கதான் கிடைக்கும். வீட்டுல இது இல்லைன்னு சொல்ல, அதை விட 1000 மடங்கு ஆண்டவருடைய ஆலயத்துல ஸ்டெப்பிங் பண்ணாரு, காலனையும் எடுத்து வச்சாரு, ஆசீர்வாதமா இருக்கு. ஆலயத்துல உள்ள இருந்தாலும் சரி, சமூக இடைவெளி விட்டு உட்கார்ந்தால ஆலயத்துக்கு வெளியிலே இருக்கிறார் சரி, என்டையர் சர்ச் காம்பவுண்ட் இஸ் ஹோலி காம்பவுண்ட். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உள்ளே இருக்கிற வெளியே இருக்கிற எல்லா மக்களுக்கும் அது வியாபித்து கிடைக்கும். அதனால முழுமையை ஆண்டவர் தருவார். இரண்டாவதாக பார்க்கப்படுது அதே சங்கீதங்களின் நூல் 66ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, என் இக்கட்டில், அழகான வசனம், நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட ஒரு அருமையான வசனம். என் இக்கட்டில், இக்கட்டு என்ன? கஷ்டம், திக்கு தெரியாத காட்டில் இருக்கிறது. நம்ம சொல்றல நடுத்தெருவில் நிக்கிறையான்னு, அதுதான் இக்கட்டு. இந்த சூழ்நிலை எல்லாத்துக்கும் வரும். எனக்கு வரல, உங்களுக்கு வரல, யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. எனக்கு வந்திருக்க உண்மையாதான் சொல்லணும், உங்களுக்கும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் அடுத்த நொடியை என்ன பண்ணணும்? மண்டையில ஓடாது. அதுதான் இக்கட்டுங்கிறது. அந்த டைம்ல நீங்களும் நானும் நோக்கி பார்ப்பது,
மேலே தேவாதி தேவன் ஆண்டவரை மட்டும் இக்கட்டில் நான் உதடுகளை திறந்து, சும்மா நம்ம சொல்ற வார்த்தையில என்ன, என்னுடைய சொந்த உதடுகளை ஆண்டவரே நான் திறந்து, என் வாயினால், எனக்காக நீங்க பேச முடியாது, உங்களுக்காக நான் பேச முடியாது, என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். சில டைம்ல இது பொருத்தனைங்கிறது கமிட்மெண்ட். திருமறை தெளிவாக உங்களுக்கும் எனக்கும் கற்பிக்கிறது. பொருத்தனை பண்றதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையா யோசனை பண்ணு. யாரை ஏமாத்த முடியாது, ஆண்டவரை ஏமாத்த முடியாது. ஆண்டவருக்கு எதுவும் இல்லாம இல்ல, அவர் ஜீரோ கிடையாது. அவர்கிட்ட தான் நிறைவு, அவர்கிட்ட தான் நீங்களும் நான் வாங்கி அவருக்கு நம்ம திருப்பி கொடுக்கிறோம். அது கொஞ்சத்தை அழகா சொல்றாரு, நான் சொல்லி என் பொருத்தங்களை உமக்கு செலுத்துவேன். இங்க கொண்டு வந்து வைத்திருக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் ஒரு பொருத்தனை காணிக்கை என்று சொன்னாலும் மிகையாக. என்ன பொருத்தனைக்காக செலுத்திருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனா காட் நோஸ் எவ்ரிதிங். ஆண்டவருக்கு தெரியும் என்ன விஷயத்திற்காக நீங்கள் இங்க செலுத்திருப்பீர்கள் என்பது கடவுளுக்கு நிச்சயமாக தெரியும் என்பதை நாம் தைரியமாக சொல்ல முடியும். இக்கட்டில் நான் என் உதவிகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தங்களை உங்களுக்கு நான் செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுதான் ஆசீர்வாதம். இப்போ ஒரு கமிட்மெண்ட் நம்ம பண்ண ஆளுக்கு என்ன பண்ணணும்? கொடுத்தா முடியாதத பொருத்தனை பண்ணவும் கூடாது, பொருத்தனை பண்ணத கொடுக்காம இருக்கவும். மூன்றாவது அதே சங்கீதங்களின் 122 சங்கீதம் 9 வசனத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள், தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உங்களுக்கு நன்மை உண்டாக திகழ்கிறது. அழகாக சொல்லப்படுது, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம், சர்ச், ஆண்டவருடைய பரிசுத்தமான ஆலயத்திலும் உனக்கு, இதுதான் முக்கியம். இங்க இண்டிவிஜுவலா இங்க வந்திருக்கிற ஆலயத்துல உள்ளே வெளியில உட்கார்ந்து ஒவ்வொருவருக்கும் என்னிலிருந்து கடைசி கடைக்கோடியில் இருக்கிறவங்க வரைக்கும் உனக்கு நன்மை உண்டாக தேடும். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கும் எனக்கும் நன்மை கொடுக்கிறது ஆண்டவர், தீமையை கொடுக்கிற ஆண்டவர். அதனாலதான் இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, நன்மை உங்களுக்கு வழங்காது இராது என்று வசனம் சொல்றது. பார்த்தா என்ன? நன்மை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்காம இருக்க மாட்டோம். துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே தற்காலிகமானது. இட்ஸ் ஒன்லி டெம்பரவரி. அது வேனிஸ்ட் ஆகி மறந்து போயிடும். அது பெர்மனண்டா ஒரு நாளும் ஒரு காலம் இருக்காது. நான்காவது குறிப்பாக பார்க்கும்போது 2 நாளாகமத்தின் 31 அதிகாரம் 10 வசனத்தை நாம் திருப்பி பார்த்தோம்னா, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். ஒரு அழகாக சொல்லப்பட்ட ஒரு அருமையான வசனம், பழைய ஏற்பாட்டில் ஒரு ஹைலைட்டான வசனம். 2 நாளாகமத்தின் 31 அதிகாரம் 10 வசனத்துல சொல்கிறார், இந்த காணிக்கை பார்த்தன்ன எந்த காணிக்கையா இருந்தாலும் சரி, அது ரொக்கமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், எந்த காணிக்கா இருக்கலாம், காணிக்கை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல். ஹார்வெஸ்ட் நீங்க மட்டும் நாங்க வைக்கிறது இல்லாதவரே, வருஷம் முழுவதும் 52 வாரங்களில் எப்பெல்லாம் முடியுமோ அப்பதான் சின்னதோ பெருசா நாங்க என்ன பண்றோம், ஆலயத்தை கொண்டு வந்து ஆழ்த்தலை வைக்கிறோம். வந்தது முதல் நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம். கருத்து என்ன? ஆண்டவருக்கு கொடுக்கிறதுனால நம்ம நிறைவு தான் அடைகிறது, நம்ம தரித்திரம் அடைவதில்லை. ஆண்டவர் ஊழியனையும் யார்கிட்டையும் கையேந்திரதுக்கு நம்மளை வைக்கல, நம்மளை கொடுக்கிறதுனால ஆண்டவர் வச்சிருக்கிறாரே தவிர நம்மை மோசமான ரீதியில் வைக்கவில்லை என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அழகா சொல்ற, சாப்பிட்டு இன்னும் நல்ல வசனம் புரிஞ்சுக்கணும், திருப்தி அடைந்தோம். நாங்களும் சாப்பிட்டோம், திருப்தி அடைந்தோம் அர்த்தம் என்ன? இன்னும் வீட்டுல மிச்சம். இந்த வீட்டுல சொல்லுவாங்க, ஐயா இந்த வீட்டுக்கு எந்த வீட்டுல யார் எந்த டைம் வருவாங்கன்னு தெரியாது, எப்போதும் கொஞ்சம் சேர்த்து போட்டுருவோம். நல்லா பழக்கம், யார் வந்தாலும் ஜமாச்சிக்கும். இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு ஆங்கே இவ்வளவு மிச்சம் இருக்கு எடுத்து காட்டுவாங்க. அது உண்மையா இருக்கு, பொய்யா இருக்கு, பொய் வார்த்தைகள். இதுதான்
ஆண்டவருக்கு என்று தங்களை ஒப்படைக்கிறப்பட்டிருக்கு. ஆண்டவர் அளக்கிற பணி என்று சொல்றோம். அம்மாமார்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும் அனுபவம். எவ்வளவுதான் நீங்க செஞ்சாலும், எத்தனை பேருக்கு கொடுத்தாலும், சொந்தக்கார் பந்தக்கார் யார் வந்திருந்தாலும் கடைசியில என்ன ஒரு வாயாவது கண்டிப்பா அதுல மிச்சம் இருக்கு. அது காலியாக சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. அதான் சாப்பிடுறது மட்டும் இல்ல, மிச்சமும் இருக்குது. எப்படி 2 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்து கொடுக்கும் போது மிச்சத்தை எடுத்தாங்களோ, அது போல ஆண்டவர் நமக்கு மிச்சத்தை என்னைக்கும் வைப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்றால், பிரதான ஆசாரியனாக அசரியாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் வசனம். அந்த வசனத்துடைய துவக்கத்தில் பிரதான ஆசாரியனுடைய அசரியாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையில கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். யார் ஆசீர்வதிக்கிறார்? ஆண்டவர் தான் உடைய எண்ணெயை ஆசீர்வதிக்க முடியும். அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும்? உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அடிக்கடி உங்களுக்கு தெரியும். 99% உங்களுக்கு கொடுக்கலாம், அந்த அம்மாவுக்கு 90 கொடுக்கலாம் அப்படிங்கிற பிசினஸ் ஆண்டவருக்கு கிடையாது. ஒரு ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்றால் டாப் டு பாட்டம், உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை யாருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? முழுமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். சொல்றார், ஆசீர்வதித்தினால் திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. கொடுப்பதனால் நம்முடைய கைப்பலன்கள், நம்முடைய கால் பலன்கள், நம்முடைய உடல் உழைப்பு எல்லாம் அங்க இருக்கிறது. அப்பவே என்ன மீதியா இருக்கு. இது கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம். 5வது குறிப்பாக பார்க்கும்போது நீதிமொழிகளின் நூல் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை திருமறை பாடமாக வாசிக்கப்பட்ட பகுதியில அழகாக சொல்லப்படுது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். எல்லாத்துக்கும் பிரியாணி டிக்கெட் கொடுக்க சொல்லி நான் கொடுத்துட்டு இருந்தேன். அதுல கொஞ்சம் பேரு, ஐயா நாங்க வாங்கிக்கிறோம், நாங்க எடுத்துக்கிறோம். இந்த டிக்கெட் யார் முடியாதவங்களோ, யார் இயலாதவங்களோ எங்களுக்கு தெரிய வேண்டாம், அதை நீங்களே கொடுத்துட்டீங்க. அது யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே, நீங்க கொடுத்துக்கணும். நிச்சயமாகவே சொல்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நமக்கு என்று அல்ல, நமக்குன்னு வருவது பிறரையும் நம்ம நோக்கம். அது யாராவது இருக்கலாம், அதை பற்றி நம்ம கவலை. ஒரே ஒரு டோக்கன் அவளுக்காக கொடுத்தாலும் அது ஆசீர்வாதம். அழகாக ஏழைக்கு இறங்குகிறது. அர்த்தம் என்ன? முடியாதவர்கள், இயலாதவர்கள், பொருளாதாரத்தில் நலிந்தவர்கள், நம்மை விட குறைவான வருமானத்தில் இருக்கிறவர்கள் நம்ம கண் கூடாது தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியும். நமக்கு முடியும், அங்க முடியாது. அர்த்தம் என்ன? என்டையர் சர்ச்சஸ் ஒன் ஃபேமிலின்னு சொல்கிறோம். முழுமையான ஆளே ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் சாப்பிடலனாலும் ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க, எத்தனை குழந்தைங்களா இருக்கட்டும், ஒரு குழந்தைக்கு சாப்பாடு இல்லை கொடுக்கலன்னா பரவாயில்ல, குழந்தை சாப்பிட்டாம பழக்கட்டும் அம்மா அப்பா நினைப்பாங்களா? ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. அத்தனை பிள்ளைங்களுக்கும் கஞ்சி ஊத்தினாலும் சரி, பிரியாணி கொடுத்தாலும் சரி கொடுப்பாங்க. இதுதான் பெற்றோர். உங்களையும் என்னையும் வழிநடத்துகிற ஆண்டவர், நமக்கு தாயும் தந்தையுமா இருக்கிற ஆண்டவர் நமக்கு போஷிக்கிறார். அதே அந்த ஞானம் நமக்கு வேணும். நம்முடைய பிள்ளைகளாக யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் என்டையர் சர்ச் அதை டேஸ்ட் பார்க்கணும், எல்லாருக்கும். யார் பெயர் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு டோக்கன் கொடுத்திருந்தாலும் சரி, எத்தனை டோக்கன் கொடுத்திருந்தாலும் சரி, அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு என்ன கொடுக்கிறாமா? கடன் கொடுக்கிறார். நீங்களும் நானும் யாரு கடனாளிகள்? ஆண்டவருக்கு கடனாளிகள். நானும் இல்லைன்னு சொல்ல முடியாது, நீங்களும் இல்லைன்னு சொல்ல. கடன் இருக்கா? ஆமையா, உண்மைதான் கடன். யாருக்கு கடன்? உலகத்துல எனக்கு கடன் இல்லை, ஆண்டவருக்கு நான் கடனாளி. தைரியமா நம்ம சொல்லலாம். அந்த கடனை எப்படி கட்டுறது? ஆண்டவர் நேரா வந்து இவ்வளவு நான் உனக்கு கொடுத்துருக்கேன், நான் கொடுத்த கடன் தான் கொடுன்னு கேட்பாரா? அதனால ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன். ரீபேமெண்ட் எப்படி? த்ரூ த
முடியாதவர்கள், இயலாதவர்கள் வாயிலாக கொடுத்து கொண்டு போய் யார் பார்க்கிறார்? மேலே இருந்து ஆண்டவர் பார்க்கிறார். நிறைய குடும்பங்கள் நீங்க கொடுத்தவங்க பாதி, கொடுக்காதவங்களை பத்தி என்ன சொல்றாரு? சிலர் வாங்கி வைத்து எதுக்காக நீங்க வாங்கியிருக்கீங்க? பக்கத்து வீட்டு, இங்க எதிர் வீட்டு, அவங்க வேற பக்கத்துல இருக்காங்க தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு நாங்க கொடுத்தோம். இட்ஸ் குட், நல்லது. என்றால் அதுலதான் கிறிஸ்துவின் அன்பை நீங்களும் நானும் பிரதிபலிக்க செய்ய முடியும். நான் நினைப்பாங்க பாருங்க, அவங்க சர்ச்சில் பண்டிகை அவனை மறக்காம நாம கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நாங்க மட்டும் இல்லை நீங்களும் சாப்பிடுவோம். இதுதான் ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கீழே கரெக்டா சொல்றாரு, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். மேல மட்டும் வசனத்தை வாசித்து செகண்ட் பார்ட்டை போது விட்டுருவோம். நம்ம கொடுத்ததை ஆண்டவர் பார்க்கிறார். ஆனா வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தர் அதை உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணுவாரு? திரும்ப கொடுப்பார். 1 10 100 1000 மடங்காக கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம நினைக்கலாம், ஐயா நாள ஒரு டோக்கன் ஐயா கொடுக்கணும், குட். ஐயா எங்களால ஒரு 10 கொடுத்தையா, குட். எவ்வளவு கொடுத்திருந்தா சரி, அளவை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. ஆனால் அதற்கு பதிலாக அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிறார். அவன் கொடுத்ததை திரும்ப திரும்ப வசனம் நல்லா மனசுல வச்சு, நீங்க கொடுத்திருந்தா உங்களுக்கு, நான் கொடுத்திருந்தா கொடுத்ததை அவர் திரும்ப கொடுத்தார். ரீபேமெண்ட் எங்கிருந்து வருது? ஆண்டவருக்கு ரீபேமெண்ட் உங்களுக்கு எனக்கு திரும்ப வரும். எப்படி வரும்? எந்த வடிவில வரும்? நீங்களும் நானும் சொல்ல முடியாது. ஆனாலும் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக தரும். 6வது குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது லேவியராகமத்தின் நூல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் திருப்பி பார்த்துள்ளோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களா. அதாவது எது பண்ணா நம்ம என்ன பண்ணணும்? ஹோல் ஹார்ட்டடா, அழகா சொல்றாரு, மனப்பூர்வமாய். ஐயர் வர்றாரு, ஐயர் கேட்கிறாரு, கமிட்டியில கேட்கிறாங்க, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இங்க கம்பல் பண்றாங்க, அந்த பிசினஸ் இருக்கு. யாரு சொல்லி நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திர பலியை செலுத்தீர்களானால் தான் கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்படி சொல்றாரு? மனப்பூர்வமாய் அதை செலுத்து. ஆண்டவர் அளவே பார்க்கறது பாருங்க. சின்ன பொருள் கொடுத்தாங்க, உங்களுக்கு சின்ன ஆசீர்வாதம். இங்க பெரிய பொருளை கொடுத்தீங்க, பெரிய ஆசீர்வாதம். அளவு பார்க்க மாட்டாங்க. என்ன நோக்கத்தோடு, என்ன எண்ணத்தோடு, வெள்ளை உள்ளத்தோடு, எந்த சிந்தனையோடு நீங்களும் நானும் கொடுத்திருக்கிறோமா, அதுதான் ஆசீர்வாதம். அதை நீங்க செலுத்துவீர்களா? செலுத்திட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்டா நீங்களும் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? தைரியமா சொன்ன, ஆண்டவரே என்னால முடிந்ததை நான் கொடுத்திருக்கிறேன், என்னால இயன்றதை நான் செலுத்தியிருக்கிறேன். நன்றாக நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு முன்பாலே நிறைய பேர் காணிக்க போட்டாங்க. அம்மா கொண்டு வந்து அவங்களுக்கு இல்லை, 2 காசை தான் போட்டோம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லாருக்கும் அந்த அம்மா சட்டம் தான் ஜாஸ்தி. சொல்ல சொன்னாங்க, நாங்கெல்லாம் நிறைய போட்டோம் இல்லை, ஆண்டவர் பார்த்துட்டு தானே இருந்தாரு. ஏன் அந்த அம்மா போட்டதான் கூடுதல்னு சொல்றாரு. அந்த அம்மாவுக்கு இருந்ததே அவ்வளவு, வேற ஒண்ணுமே. அடுத்த வேலைக்கு அந்த அம்மா உண்மையா நம்ம சொல்ற மாதிரி கையேந்திர அது நினைக்கிற கடவுள் கொடுப்பான்னு ஆண்டவர் நம்மாவை காப்பாற்ற. அதே போல இல்லை என்று நம்ம 0 ஆண்டவர் ஒரு நாளும் பண்ண மாட்டோம். ஆண்டவருக்கு முழுமையாக நம்ம கொடுக்கும்போது ஆசீர்வாதத்தை தரலாம். 7வது குறிப்பாக பார்க்கும்போது யாத்திரையாமத்தின் நூல் 25ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இந்த வசனம் எங்க போடப்பட்டது டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோகிமா கரெக்டா சொல்றாங்க. நம்முடைய காணிக்கை கவர்ல போடப்பட்டிருக்கிற வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. இது கட்டளை. இஸ்ரவேல் மக்கள் சும்மா வந்துட போறாங்க, எனக்கு காணிக்கை கொண்டு வர சொல்லி இது சொல்லு. இதுதான் ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, எனக்கு சொல்றது நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு சொல்றதை நீங்க என்ன பண்றீங்க? பிராக்டிக்கலா சொல்றேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர்
எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவளுக்கு சொல்லி மனப்பூர்வமாய் தான் முக்கியம். திரும்பி திரும்பி பசங்க வரும். ஹோல் ஹார்ட்டடா உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ, யாரும் உற்சாகமா ஒரு மனக்கிளேசம் இல்லாம, மனத்துல எந்த ஒரு சின்ன கசலுக்கூட இல்லாம கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்கி வைக்கிறான். பார்த்தா என்ன, மனம் கசந்து கேட்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப மனமடிகளை வேற வேலை இல்லை, சரி அப்படி போட்டோம் அப்படின்னு கொடுத்தா கொடுக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அதிலிருந்து கிடைக்கும். அதனால இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரனுக்கு காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லி மனப்பூர்வமாய் மனசு வச்சு உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனும் அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்கி. ரிசீவிங் ஆஃபரிங் யார் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட சந்தோஷமா கொடுக்கணும். நீங்க வாங்குங்க. மன கிளேசம் இருந்து மன வருத்தப்பட்டு மன உளைச்சலோட அவர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தை மனதிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் வருடாந்திர தோத்திர பண்டிகையும் போன வாரத்தில் ஆலயத்துடைய டெடிகேஷன் டேயும் ஆசீர்வாதமாக நாம் பார்த்தோம். இந்த வசனங்கள் நமக்கு வாழும். இந்த ஆசீர்வாதம் இன்று மட்டுமில்லை, வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்யும். ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, நீ தந்த ஆழமான வசனங்களுக்கு நன்றி எடுக்கிறோம். இந்த 7 வருஷங்களின் அடிப்படையிலே நாங்கள் கூர்ந்து கவனிக்க நீ தந்த கிருபைக்கு நன்றி எடுக்கிறோம். காணிக்கை நாங்கள் பெறுவதிலும் வாங்குவதிலும் ஒரு அர்த்தம் உண்டு என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள நீ தந்த கிருபைக்காக நன்றி எடுக்கிறோம். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல் இன்னும் காத்து வழி நடத்தவாத நம்பிக்கையிலே நீடித்து நிலைத்திருக்க கிருபைக்காக இயேசு இரட்சகரின் தாய் கண்டு நல்லாளரும் நன்றி. வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய டெடிகேஷன் இப்பொழுது ஜெபத்தின் வாயிலாக செய்யப்படும். நான் இத்தனை நாள் வாழ்ந்தது இந்த பாடல் துவக்கம் இன்று அது முறைப்படியாக வெளியிடப்படுவது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடல் ஒரு பகுதி இந்த ஆராய்ந்த கடைசி உங்களுக்கு ஒலிபரப்பப்படும். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த பாடலை எழுதி இந்த பாடலை பாடி இந்த அமீனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பணியை செய்ய ஆவலோடாக ஒப்பு கொடுத்த தயவுக்காக நன்றி எடுக்கிறோம். இப்படிப்பட்ட சிறந்தவர்கள் திருச்சியில் இருப்பதற்காக நன்றி எடுக்கிறோம். இன்னும் நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். யார் வந்தாலும் பாடலை எழுதலாம், பாடலை பாடலாம். திருச்சபைக்கு அதற்கு ஆதரவாக இருக்கிறது நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக தன்னுடைய பணியை செய்ய கிருபைத்தார். இப்படிப்பட்ட பிள்ளைகள் அவசியமே உணர்கிறோம். இன்னும் அநேக மக்கள் இந்த முயற்சியில இறங்க உதவி புரியும். இயேசுவின் தாய் பண்ண நல்லாகிறோம். அந்தவருடைய திருச்சபையை நாம் ஊக்கப்படுத்துவது என்னவென்றால், திருச்சபையிலே பலருக்கு பல தாளந்து இருக்கலாம். பாடல் எழுதுகிற தாளந்த ஒன்று, பாடல் பாடுகிற தாளந்த ஒன்று. யாரா இருந்தாலும் இன்று மட்டுமல்ல, இது காலத்திலும் யாரா இருந்தாலும் சரி, ஈவன் ஜென்ஸ் வாய்ஸ் லேடிஸ் வாய்ஸ் உற்சாகப்படுத்துகிறோம். நாங்களும் திருச்சபையாக நாங்கள் டிசைன் பண்ணி எந்த அளவுக்கு எங்களால் உதவி செய்ய முடியுமோ அதை உதவி செய்கிறோம். நிறைய பாடல்கள் இந்த ஆழத்தில் பாட வேண்டும், நிறைய பாடல்கள் யூடியூபிலே பதிவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதற்கு நீங்கள் ஜெபியுங்கள், உடையுங்கள். பாடின பாடுக்காக, அதை இசைத்த மக்களுக்காக ஒருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய மென்மேலும் ஆசீர்வதிக்கிறோம். நாம் எழுதியிருக்கும் போது பாடல் இசைக்கப்படும். முதலாவதாக கவர் காணிக்கும், அடுத்ததாக
மாத சந்தா உங்களது சிறப்பு பொது காணிக்கும் நீங்கள் கொண்டு வந்து முன்பு வரிசையாக செலுத்த அன்போடு நாம் கேட்கிறோம். ஒவ்வொரு ரோவா நீங்கள் சேர்த்து போயிட்டா நம்ம மாறி மாறி வரலாம். வெளியில் இருக்கிறவர்கள் அங்கே காணிக்கை தட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, இங்கே செலுத்த அன்போடு உங்களை கேட்கிறோம். மனதிலிருந்து எழுது. நாம் தலையை தாத்தி ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் நாயகரே, நீர் தந்து கொண்டிருக்கிற தரப்போகிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து இதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் கொண்டிருக்கிற இந்த பொது காணிக்கைக்காக இந்த நாளிலே சிறப்பு காணிக்கை கவர் காணிக்கைக்காக நான் ஜெபிக்கிறோம். சோத்திர காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாள், திருமண நாள், மற்ற சிறப்பு அம்சங்களை மனதில் வைத்து
அதற்கென்று பிரத்யேகமாக செய்திருக்கிற காணிக்கையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட தயவுக்காக நன்றி. இதை அங்கீகரித்ததற்காக சொல்ல கொடுக்கிறோம், ஆசீர்வதித்ததற்காக நன்றி. என்னுடைய பலாபலன்கள் என்னுடைய திருச்சபை குடும்ப மக்களுக்கு 1000 மடங்கு திரும்ப கிடைக்கத்தக்கதாக ஆண்டவர் நிச்சயமாக கிருபை செய்வேன் நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கடின பாட்டின் மத்தியில, கஷ்டங்களின் மத்தியில, பலவிதமான பிரச்சனையின் மத்தியிலும் ஆண்டவருக்கென்று நாங்கள் செய்ய வேண்டும் என்கிற திட உள்ளத்தோடு மனதோடு செய்திருக்கிறார்கள். இந்த கரங்களை ஆசிர்வதி, குடும்ப குடும்பத்தை ஆசிர்வதி, சிறு குழந்தை பெரியவர்களை நிறைவாக பாதுகாப்பு. இயேசுவின் தாய் பிறந்த மன்றாடுகிறோம். ஒரே ஒரு அறிவிப்பு, வாலண்டியர்ஸ் மட்டும் ஆலயம் முடிந்த பின்பு ஆலயத்துக்கு உள்ளே வர வெளியே சில வாலண்டியர்ஸ் இருப்பீர்கள், என்னை சந்தித்து செல்ல அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இணைந்து நாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நிறைவு பாடல் படிக்கப்படும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானம் மனிதரோடும்
நம்மை சார்ந்த எல்லா இடங்களில் உள்ள அகில உலக மக்களோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட சில கடவும். God bless you.